கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய ஆவியானவருக்காய் காத்திருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்பொழுது தேவனுடைய வசனத்தை ஜனங்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்களோ, வசனத்திடமாய் ஜனங்கள் திரும்புகிறார்களோ, அப்பொழுது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபைகளிலே வசனம் பேசப்படுகிற போது ஜனங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். நம்முடைய வீடுகளிலே வசனம் பேசப்படுகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்கள் மேலே இறங்குவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கும் போது நடக்கிற 3 காரியத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது, பூமியானது வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. ஒழுங்கீனம், வெறுமை, இருள் நிறைந்த இடங்கள். 1 ஒழுங்கீனம், 2 வெறுமை, 3 இருள். இன்னைக்கும் அநேக குடும்பங்களில் ஒழுங்கீனங்கள் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில சபைகளில் ஒழுங்கீனங்கள் இருக்கிறது, வெறுமைகள் இருக்கிறது, இருள் இருக்கிறது. சில ஊழியத்தில் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் மூத்த மக்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒழுங்கினங்களை, இருளை, வெறுமையை பார்க்க முடிகிறது. எப்பொழுது ஆவியானவர் அசைவாடும்படி ஆவியானவர் இறங்குவதற்கு இடம் கொடுக்கிறோமோ, ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அவர் அசைவாடுகிற போது ஒழுங்கினத்தை மாற்றுவார், வெறுமையை கத்த மாற்றுவார், இருளை கத்த மாற்றுவார். இந்த கால வேளையிலும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடுவாராக, நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் அசைவாடுவாராக. ஏனோ தானோ என்று இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவாராக. சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவாராக, குடும்பங்களிலே கர்த்தர் அசைவாடுவாராக, தேசத்திலே கர்த்தர் அசைவாடுவாராக. ஆவியானவர் அசைவாடுகிற போது எல்லா ஒழுங்கீனங்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஒழுங்கற்று நடக்கிற வாழ்க்கைகளை கர்த்தர் ஆர்டருக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். வெறுமையில கிடக்கிறவர்களுடைய வெறுமைகளை கர்த்தர் மாற்றுவாராக. இருளிலே கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி வந்தார். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவுக்கே ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமையும் அவசியம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் அவசியமானவர். ஹல்லேலூயா. இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். இந்த கால வேளையில ஆலயத்தில் புறாவை போல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் புறாவை போல அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார் என்று சொன்னால் அதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவின் மேல இருந்த அபிஷேகம் ஆமென் நமக்கும் தேவை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினார். ஆவியானவர் அவங்க மேல வந்தபோது அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானது. பக்கத்தில் இருக்க கைவிட்டு சொல்லுங்க, ஆவியானவர் வந்தால் வாழ்க்கை மாறும். ஆவியானவர் வந்தால் சுபாவத்துக்கு மாற்றம் உண்டாகும். ஆவியானவர் வந்தால் சிந்தனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். ஆவியானவர் வந்தால் நம்முடைய எண்ணங்களுக்கு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பல நிலைகளில் வருகிறார். அக்கினியா இறங்கி வருகிறார், காற்றா இறங்கி வருகிறார், புறாவை போல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. தண்ணீரை போல இறங்கி வருகிறார், நதியை போல இறங்கி வருகிறார். ஆமென். தீயாக இறங்கி வருகிறார். ஆமென். ஆவியானவர் எப்படி வேண்டுமென்றாலும் வரலாம். பழைய ஏற்பாட்டில் பல விதங்களில் ரூபங்களில் அவர் வெளிப்பட்டார். ஆமென். அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு 7 காரியங்களை வேகமா ஆமென் சொல்லி நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மள இறங்கி வரும்போது முதலாவது கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார். சொல்லுங்க, ஆவியானவர் ஹல்லேலூயா கர்த்தருடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார். ஏனென்றால் இந்த வசனம் தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் யாரு? தேவனுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு
இருக்கிற வல்லமை, தேவனுக்கு இருக்கிற அதிகாரம், தேவனுக்கு இருக்கிற அபிஷேகம், தேவனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்கு நான் பிரசங்கிக்கிற சத்திய வேத வசனத்திற்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவர் வரும்போது வசனத்தை வெளிப்படுத்துவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், உன்மேல இருக்கிற அபிஷேகத்தை 70 பேர் மேல நீ வைக்கணும். அப்படி ஹல்லேலூயா 70 பேருக்கு 68 பேர் தான் மோசே பக்கத்தில் வந்தாங்க. 2 பேர் பாளையத்தில் இருந்து கொண்டார்கள். ஆனால் மோசே மூலமாய் ஜெபம் பண்ணப்பட்டது. ஆவியானவர் வந்தார். ஆமென். 68 பேர் பாளையத்தில் இருந்தவர்கள் மேலேயோ 2 பேர் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் வீட்டில் இருந்தவங்க மேலேயோ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தபோது அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது என்னது? வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆமென் சவுலுக்கு சாமுவேல் சில அடையாளங்களை சொல்லி அனுப்புகிறார். அதுல ஒரு அடையாளம், கர்த்தருடைய ஆவியானவர் மேல வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். அப்படியே ஆமென் ஹல்லேலூயா சவுல் என்கிற மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் மாற ஆரம்பித்தார். ஆமென். தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆமென். வாசியுங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் ஆமென் 2வது வசனம். மழையானது இளன் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இந்த கால வேளையில வெளியே பனி பெய்து இறங்குகிறது. அந்த பனி ஆமென் இளம் பயிரின் மேலே பெய்கிறது, புல்லின் மேலே இறங்குவது போல கர்த்தருடைய வசனம் இறங்கும். யார் ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேலே ஆமென் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் இறங்க பண்ணுகிறார். அந்த வசனம் ஆழமாய் இறங்கி வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆமென் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை, அது தன்னை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். ஆமென் ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வசனங்களும் இருக்கு. இந்த கால வேளையில ஆவியானவர் வசனத்தை நினைப்பூட்டுவார். ஆவியானவர் வசனத்தை விதைக்க பண்ணுவார். ஆவியானவர் வசனங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் வசனத்துக்கு நேராக நடத்துவார். ஆவியானவர் நம்ம வந்தது உண்மைனா அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார். இந்த காலையில் 2 கையை உயர்த்தி கேளுங்களேன், என் மேலே ஆவியானவர் இறங்கி வருவீராக. அந்த ஆவியானுடைய வல்லமையினால என்னுடைய வாழ்க்கையில தேவ வசனங்களை புரிந்து கொள்ளுவதற்கு, அந்த வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே போவதற்கு, அந்த வசனம் என் வாழ்க்கையில பலம் தருவதற்கு என்னை உம்முடைய நாவாக பயன்படுத்துவீராக. என்னை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, தேவ வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, ரகசியங்களை பெற்றுக்கொள்ள ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய வாயோடு கூட இருந்து கர்த்தர் பேசுவீராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல வருகிறார். கிதியோன் மேல வருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஜனங்கள் ஹல்லேலூயா சிதறி கிடக்கிறார்கள். ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ள கசப்புகள் உண்டு. ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ள பலவிதமான துர்சிந்தைகள் உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல வந்தபோது ஒரு சிறு கூட்டத்தை கிதியோன் ஒன்றாக கூட்டுகிறார். 300 பேர் அடங்கின ஒரு கூட்டம். அந்த 300 பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது பிரிவினைகள் மாறினது, போராட்டங்கள் மாறினது. அவர்களுக்குள்ள ஆவியின் ஒருமனப்பாடு உண்டானது. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு குடும்பங்களில் எத்தனை பிரிவினை. 5 பேர் இருந்தா 10 சுபாவங்கள், இல்ல 100 சுபாவம் கூட இருக்கிறது. 4 பேர் ஒருமித்து இருக்க முடியல, 2 பேர் ஒருமனப்பட முடியவில்லை. இல்ல ஒரு மனப்பாட்டை கொண்டு வருகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாராக. ஆவியானவர் இறங்கி வந்து வீடுகளுக்குள்ளே செயல்படுகிற பிரிவினையின் ஆவிகள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள்
குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து மாற்றி ஆவியில ஒருமனப்பட வைப்பாராக. ஆமென். யார் பெரியவன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பேதுருவும் யோவானும் ஐக்கியப்பட்டார்கள், ஒருமனப்பட்டார்கள், இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இணைந்த போது ஆமென், நடக்க முடியாதவன் நடந்தான், கட்டுகள் உடைந்தது, அற்புதங்கள் நடந்தது. 2 கொரிந்தியர் 13:14 வாசித்தால் ஆமென், ஆவியானவர் பிரிவினையின் ஆவியானவர் அல்ல, ஐக்கியத்தின் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஆமென். ஐக்கியத்தை கொண்டு வருகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவனுடைய அன்பு அப்படின்னா அன்பை தருகிறவர் பிதாவாகிய தேவன். ஆமென். குமாரனாகிய இயேசுனுடைய கிருபையை தருகிறவர் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் ஐக்கியப்படுத்துகிறவர். ஆவியானவர் 120 பேர் மேல வந்தபோது ஆமென், பல மனங்கள் உடையவர்கள் அந்த ராத்திரி வேளையில ஒருமனப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இந்த கால வேளையில எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் ஒரு மனத்தை கட்டளையிடுவீராக. இந்த உபவாசத்தினுடைய 13வது ஆமென் கால வேளையில ஒரு மனப்பாட்டின் ஆவியை கத்த தருவீராக. எங்களுடைய குடும்பங்கள் ஒரு மனப்படட்டும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனப்படட்டும், எங்களுடைய சபைகள் ஒரு மனப்படுவதாக. தேவ திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளும், மனுஷனால் போடப்பட்ட பொல்லாத விதைகளும், பிசாசினால் போடப்பட்ட விதைகளும் அது பிடுங்கி எறியப்படுவதாக. எல்லா களைகளும் பிடுங்கி எறியப்படுவதாக. தேவ ஜனத்துக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை, ஐக்கியத்தின் ஆவியை கத்த தருவீராக. எல்லா குழப்பத்தின் ஆவிகளும் வேரோடு கூட பிடுங்கி எறியப்படுவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. அதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 11:29 வசனத்தை வாசித்தால் எப்தா என்கிற மனுஷனை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அடுத்து நமக்குள்ளே பிரதிஷ்டையை கொண்டு வருவார். சொல்லுங்க, பிரதிஷ்டையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த லெவலுக்குள்ள நாம் போகணும்னா ஒரு பிரதிஷ்டையினுடைய வாழ்க்கை முக்கியம். அப்படி என்றால் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் சில பிரதிஷ்டைகளை பண்ண முடியும். இதை நான் ஆண்டவருக்காய் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவ வழியில நான் போக மாட்டேன், இந்த சாபத்துக்குள்ள நான் போக மாட்டேன், என்னுடைய சரீரத்தை அசுத்தத்துக்கு கொடுக்க மாட்டேன். சரீரத்தை குறித்து ஒரு பிரதிஷ்டை, சாப்பாட்டை குறித்து ஒரு பிரதிஷ்டை, வஸ்திரத்தை குறித்து ஒரு பிரதிஷ்டை, வேலையை குறித்து ஒரு பிரதிஷ்டை, ஊழியத்தை இப்படி செய்வேங்கிற ஒரு பிரதிஷ்டை, என் குடும்பத்தை இப்படி கட்டி எழுப்புவேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஷ்டை, என் பிள்ளைகளை இப்படி வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஷ்டை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுக்க தவறுகிறோம் என்று சொன்னால் தோற்று போவதற்காக தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. தானியேல் தீர்மானம் பண்ணினாங்க, இருதயத்தில் கரை படக்கூடாது என்கிற ஒரு தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆவியானவர் தான் உதவி செய்வார். ஆவியானவர் நம்மை பாடுவார் என்று சொன்னால் நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவி செய்வார். 3 காரியத்தை சொன்னேன். ஆவியானவர் வரும்போது வசனத்தை வெளிப்படுத்தி வசனத்தில் நிலைநிறுத்துகிறார். 2, ஆவியானவர் வரும்போது ஐக்கியத்தை, ஒரு மனப்பாட்டை தருகிறார். 3, ஆவியானவர் வரும்போது நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்கு, அவன் பிரதிஷ்டைகள் எடுப்பதற்கு, அவன் முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பதற்கு ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். 4வதாக ஆமென். ஹல்லேலூயா. அதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 14:6 வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே வந்தார். சிம்சோன் ஒரு சிங்கத்தை, ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டார். ஹல்லேலூயா. எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் இருக்கிறது. சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிறது போல பொல்லாத பிசாசானவன் இன்றைக்கு நம்மை விழுங்குவதற்காய் அவன் வகை தேடி சுற்றி திரிகிற போது தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் தான் சாத்தானுடைய கிரிகளை அழிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு இந்த உலகத்தில் வந்த என்னுடைய நோக்கம் பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துவீராக. சிங்கங்களை கிழித்திடுவதற்கு, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வார மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளை ஜெயிப்பதற்கு, எதிர் வல்லமைகளை ஜெயிப்பதற்கு, எங்களை அழிக்கும்படியா எழும்பி வருகிற ஆயுதங்களை நிர்மூலமாக்குவதற்கு, பதிவிருந்து வந்து தாக்குகிற
வருகிற சிங்கங்கள், கரடிகள், ஓநாய் கூட்டங்கள், சிறுத்தைகள், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகள், சிறு முயல்கள், இப்படிப்பட்ட எல்லா பாதாளத்தினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கான அபிஷேகத்தை கர்த்தருக்கு தருவீராக. இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். அதை நியாயாதிபதிகள் 16-19 வாசித்தால், ஹல்லேலூயா, சிம்சோன் 30 பேரை கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிம்சோன் ஹல்லேலூயா ஆவியினாலே, ஆமென், மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது வெளியே இருந்து வருகிற போராட்டம் அல்ல, நம்முடைய சரீரத்திலிருந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நாவு நமக்கு விரோதமாய் பேசுகிறது, நாவில எழும்புகிற போராட்டங்கள், இச்சையான சுபாவங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பதற்கு உதவி செய்வார். மாம்சத்தினுடைய கிரியைகள் தான் இன்னைக்கு மனுஷனை அழித்து கொண்டிருக்கிறது. கண்களுடைய இச்சைகள், ஹல்லேலூயா, மாம்சத்தினுடைய இச்சைகள். ஆமென். ஹல்லேலூயா. போஜன பிரியனாய் இராதே, உன்னுடைய தொண்டைக்கு கத்தியை வை. ஆமென். உன்னுடைய கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. ஹல்லேலூயா. உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை என்ன செய்யணுமா? தரித்து போடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறவர்கள், நல்லா பாட்டு நடத்துகிறவர்கள், நல்லா பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பலர் மாம்சத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்திலிருந்து, அந்த வல்லமையிலிருந்து, மாம்சிகமான பாவ பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றார். 2 கையை வைத்து, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. 6வதாக, ஆமென், கட்டுகிறார்கள். ஆமென். நியாயாதிபதிகள் 15-14, ஆமென், கயிர்களால், புது கயிர்களால் கட்டுகிறாங்க. அப்படின்னா நமக்கு விரோதமாய் செயல்படுகிற அநேக அந்தகார வல்லமைகள் உண்டு, மந்திரவாதிகள் உண்டு, இருளின் வல்லமைகள் உண்டு. நம்மை கட்டும்படியாய், நம்முடைய வல்லமை இல்லாமலாக்கும்படியாய், நம்முடைய செயல்பாட்டை முடக்கி போடும்படியாய் கட்டுகிறவர்கள் உண்டு. ஆமென். மரணத்தின் கட்டுகள் இருக்கிறது, பாதாளத்தின் கட்டுகள் இருக்கிறது, மந்திரவாதத்தின் கட்டுகள் இருக்கிறது, பிரேத சீலைகளினாலே கட்டுகிற கட்டுகள் இருக்கிறது, வெளியே வரக்கூடாது என்று கட்டி வைக்கிற கட்டுகள் இருக்கிறது. கல்லறையில் வாசல்ல கல்ல வச்சது போல இனி ஒரு காலம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கல்ல வச்சு கட்டி வைக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. இந்த கட்டுகளின் மேல, ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்ப பண்ணினவருடைய ஆவி நமக்குள்ளே வருமென்றால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அந்த ஆவியானவர் உயிரடைய பண்ணுவார். ஆவியானவர் வரும்போது எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எல்லா கட்டுகளையும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உடை தெரிவாராக. ஆராதனைக்கு எதிராக இருக்கிற கட்டுகள், ஜெபத்துக்கு எதிராக இருக்கிற கட்டுகள், சரீர பிரகாரமான கட்டுகள், ஆவிக்குரிய கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், வியாதியினுடைய கட்டுகள், சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஓ பவுல் சீலாவோ அன்றைக்கு ராத்திரியிலே அடிக்கப்பட்ட நிலைமையில, காயப்பட்ட நிலைமையில, சிறைச்சாலையில பாடினார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேல வந்தபோது அவங்க மேல இருந்த கட்டுகளும், சிறையில் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் உடைந்தது என்றால், இந்த உபவாச ஜெபங்களுடைய 13வது காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது சகல ஜனத்தின் மேல இருக்கிற கட்டுகளையும் கர்த்தர் உடை தெரிவார். ஆராதிக்கிற ஒரு சிறு கூட்டத்தினால குடும்பங்கள் விடுவிக்கப்படும், தேசங்கள் விடுவிக்கப்படும், பட்டணங்கள் விடுவிக்கப்படும். எந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 1 சாமுவேல் 19:23 வாசித்தால், சவுலின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். ஆனால் அந்த தேவ ஆவியானவர் இறங்கின போது சவுல் வேறு மனிதனாக மாறினார். சுபாவத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆமென். தாவீதை கொல்லும்படியாக வந்ததான சவுலுடைய இருதயத்துக்கு ஒரு பெரிய மாற்றம், அவருடைய சுபாவத்துக்கு ஒரு பெரிய மாற்றம். அப்படி என்றால் ஆவியானவர் வரும்போது மனிதனுடைய சுபாவங்கள் மாறும், கோபங்கள் மாறும், சாந்தத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. கசப்புகள், வைராக்கியங்கள் மாறும், மன்னிக்கிற இருதயத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிற இருதயத்தை கத்த தருவார். இது வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இறங்கி வருவாராக. அப்போஸ்தலர் 10:44 பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு வந்து வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது கேட்டு கொண்டிருந்தவர்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் வந்தார். 2 கரத்தை உயர்த்தி, ஆவியானவர் எங்கள் மேல வருவீராக, எங்களை நிரப்புவீராக.
ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. உடைய வசனத்தின் வெளிப்பாட்டை தாங்க. ஆமென். ஐக்கியத்தை எங்களுக்குள்ளே தாங்க. பிரதிஷ்டையின் வாழ்க்கைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்தருளுவீராக. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு உதவி செய்வீராக. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க உதவி செய்வீராக. மந்திர தந்திர வல்லமைகளை அழிப்பதற்கான அபிஷேகத்தை எங்கள் மேலே வைப்பீராக. என்னுடைய